நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். கர்த்தர் பெரியவர். மட்டும் நம்மளை பாதுகாத்த தேவன் நம்மளை இனிமேலும் பாதுகாக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லலாமா? ஆமா. 6 மாதங்களை அதாவது 6 மாதங்களை நம்மளை பாதுகாத்த தேவன் 7வது மாதத்துல நம்மளை அடியெடுத்து வைக்க கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு? கிருபை செய்திருக்கிறார். இந்த 7வது மாதத்துல ஆண்டவரே நீங்க என்ன பேச போறீங்க தேவ சமூகத்துல நான் காத்திருக்கும் போது ஆண்டவர் சொன்னது எனக்கு ஒரு வார்த்தை எனக்கு அவர் கொடுத்து அந்த வார்த்தையை உங்க மத்தியில பிரசங்கிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். யாத்திராகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யாத்திராகமும் 33ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சீக்கிரம். அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்றார். அல்லேலூயா. இந்த மாதம் அவர் சமூகம் நமக்கு முன்னாடி செல்லுகிற மாதம். கரங்களை தட்டி அப்பா நன்றி சொல்லலாமா? இந்த மாதம் அவருடைய சமூகம் நமக்கு முன்னாடி செல்ல போற மாதம். அல்லேலூயா. இந்த மாதத்துல கர்த்தருடைய சமூகம் நம்ம கூட இருந்து நம்மளை பாதுகாக்க போகுது. அவருடைய சமூகம் நம்மளை பலப்படுத்த போகிறது. அவருடைய சமூகத்துல இன்னும் அதிகமாய் காத்திருக்கக்கூடிய ஒரு புது பலனை கர்த்தர் நமக்கு இந்த மாதத்துல தர போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் இந்த புது மாதத்துல எங்களை அவருடைய சமூகத்துல நடத்த போகிறார்னு சொல்லி? ஓ அல்லேலூயா. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லாம நல்லா கரங்களை சத்தமா தட்டி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இந்த இஸ்ரவேல் ஜனங்க மோசே மலை மேல போய் இருக்கிறார். மலை மேல தேவனோடு கூட பேசி கொண்டிருக்கும் போது இந்த இஸ்ரவேல் ஜனங்க ஆரோனு கிட்ட போய் கேட்கிறாங்க, ஓ மோசே போனாரு இன்னும் வரலையே, மோசேக்கு என்ன ஆச்சு? மோசேக்கு என்ன ஆச்சு? போன மனுஷன் இன்னும் வரல, எங்களை இது வரைக்கும் வழி நடத்தி வந்தது யாரு அப்படின்னு கேட்ட உடனே ஆரோன் என்ன பண்றாருன்னா உங்க காதுல கையில இருக்கிற எல்லாத்தையும் கழட்டி கொடுங்க. கொடுத்த உடனே போட்டு அவர் என்ன பண்றாரு? தீயினால இது பண்ணி ரெடி பண்ணுவோம். அதாவது தீயினால அதை உருக்கி ஒரு கன்று குட்டியை வார்ப்பித்து அந்த கன்று குட்டி தான் நம்மளை நடத்தி வந்ததுன்னு சொல்றாரு. இத சொன்ன உடனே அதாவது நல்லா கவனிக்கணும். நீங்க நல்லா கவனிக்கணும். இத சொன்ன உடனே ஆண்டவருக்கு கோபம் வருது. ஆண்டவருக்கு கோபம் வந்த உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? மோசையை பார்த்து, மோசே உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் சொல்றாரு. மோசையை பார்த்து உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். ஏங்க இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அப்பதான் சொல்றாரு, இனி நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன், நான் உங்களை நடத்த மாட்டேன், என் சமூகம் உங்க கூட என்ன பண்ணாது, வராதுன்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற ஜனங்களுக்கு மனக்கசப்பு, மனமடிவு, மனவேதனை உண்டாயிருக்கிறது. ஒரு நொடியில நான் இவங்களை என்ன பண்ணிடுவேன், நிர்மூலம் பண்ணிடுவேன்னு சொல்றா போல. உடனே மோசே ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே இந்த ஜனங்களை எகிப்துல இருந்து அடிமையா இருந்த ஜனங்க தான், எகிப்துல இவங்க கூக்குறத நீங்க தான் கேட்டீங்க, எகிப்துல இருந்து இவங்களை வெளியே பத்திரமா பாதுகாப்பா கொண்டு வந்தது நீங்க தான், நீங்களே கொண்டு வந்து நீங்களே இந்த இடத்துல அழிச்சு போட்டுட்டீங்கன்னா ஆண்டவரே பாக்குற ஜனங்க என்ன சொல்லுவாங்க? ஆண்டவரை கூட்டிட்டு வந்து அவங்க தெய்வமே அவங்களை அழிச்சு போட்டுச்சுன்னு சொல்லுவாங்களே, நீங்க இந்த ஜனங்க மேல நீங்க என்ன பண்ணுங்க, மனம் இறங்குங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? மனம் இறங்குங்க. அப்படி நீங்க நல்லா பார்க்கணும். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இந்த இதே அதிகாரத்துல 9வது வசனத்தை வாசிங்கன்னா, மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது, கர்த்தர் மோசையோடு பேசினார். அல்லேலூயா. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லாமா? கர்த்தர் மோசையோடு பேசினார். இப்ப 10வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. ஜனங்கள் எல்லோரும் நிற்க கண்டார்கள், எழுந்திருந்து பணிந்து கொண்டார்கள். இப்ப போய் மோசே வந்து கூடாரத்துக்குள்ள தேவனோடு கூட பேசுறாப்பல, ஆண்டவரோடு கூட பேசுறாப்பல. இப்ப ஆண்டவரோடு கூட பேசி போராடி அவர் சொல்றாரு, அப்பா உங்க சமூகம் வந்தாதான் நாங்க போவோம், உங்க சமூகம் எங்க கூட இருக்கணும், உங்க பிரச்சனை எங்க கூட இருக்கணும், உங்க மகிமை எங்க கூட இருக்கணும். இந்த மாசம் அதாவது இந்த 6 மாதம் அவர் நம்மளை நடத்தி வந்திருக்கிறாரு. இந்த 7வது மாதத்துல அடியெடுத்து வைக்கும் போது
தேவ சமூகம் நம்ம கூட இருக்கணும். அல்லேலூயா. இன்னமும் அவர் நம்மளை நடத்தணும். இப்ப வரைக்கும் நடத்தினதை காட்டிலும் இந்த மாசம் இன்னும் அதிகமா நடத்தணும். இந்த மாசம் இன்னும் அதிகமா நம்ம கரங்களை பிடிக்கணும். இன்னும் அதிகமா அவரோடு கூட உறவாடணும். அப்பா, அதாவது ஒரு தகப்பன் தன் பிள்ளையை வந்து ஓடி வந்து அப்பான்னு கூப்பிட்ட உடனே தன் பிள்ளையை தூக்கி தோல் மேல போட்டு கொஞ்சி முத்தமிடுறது போல இந்த மாதம் தேவ சமூகத்துல உருண்டு பிறந்து அவரோடு கூட உறவாடி அவரை கட்டி அணைச்சி தழுவி என் தகப்பனோடு கூட நான் உறவாடி வெளியே வரேன்னு சொல்லி இந்த மாதம் முழுவதும் தேவ சமூகத்துக்குள்ளாய் போகணும். அல்லேலூயா. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி சொல்லலாமா? நன்றி சொல்லலாமா? இந்த மாதம் முழுவதும் அவர் சமூகத்தோடு கூட நான் போகணும். அல்லேலூயா. உங்க சமூகம் இல்லாத இந்த வாழ்க்கை எனக்கு வேணாம் டாடி. உங்க சமூகம் இல்லாத இந்த நாள் எனக்கு வேணாம். உங்க சமூகம் இல்லாத ஒரு விஷயமும் என் வாழ்க்கையில வேணாம். அல்லேலூயா. கூட வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மள கடைசி வரைக்கும் அந்த சமூகம் அழகா நம்மள அப்படியே டேக் கேர் பண்ணி நடத்திட்டு போவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அதுக்கப்புறம் 15வது வசனம் வாசிங்களேன். அப்பொழுது நோக்கி உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இடத்துல இருந்து என்ன பண்ணாதீங்க, கொண்டு போகாதீங்க. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி தெரியுமா நடத்தினாரு? மேக ஸ்தம்பமாவும் அக்கினி ஸ்தம்பமாவும் நடத்தினார். எப்படி நடத்தினாரு? எப்படி நடத்தினாருங்க? மேக ஸ்தம்பமாவும் அக்கினி ஸ்தம்பமாவும் நடத்தினார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் தேவனுடைய சமூகம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூடவே போயிட்டே இருந்தது. அல்லேலூயா. ஏன் பாத்தீங்களா? ஆண்டவர் அப்படியே பகலிலே மேக ஸ்தம்பம். பிள்ளைங்களுக்கு என்ன ஆயிடக்கூடாதான்? வெயில் பட்டு பிள்ளைங்களுக்கு என்ன ஆயிடக்கூடாது? எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது. ராத்திரி வேளையில் அக்கினி ஸ்தம்பமாய் நடத்துறாரு பாருங்க. பிள்ளைங்களுக்கு என்ன வந்துடக்கூடாது? குளிர் வந்துடக்கூடாது. பிள்ளைங்களுக்கு பூச்சி போட்டு வந்துடக்கூடாது. என் பிள்ளைங்களோட கூட நான் போகிறேன், என் மகனோட கூட நான் போகிறேன், என் மகளோட கூட நான் போகிறேன்னு சொல்லி அவர் சமூகம் அந்த பிள்ளைகளோட, அந்த ஜனங்களோட, இஸ்ரவேல் ஜனங்களோடு வந்தது போல இந்த மாதம் முழுவதும் உங்க கூட என் தேவ சமூகம் வரும். கையை காட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி சொல்லலாமா? நன்றி சொல்லலாமா? காத்திருக்கிறியா? தேவ சமூகத்துக்கு காத்திருக்கிறியா? ஓ, தேவ சமூகத்துல ஜெபிக்கணும்னு காத்திருக்கிறியா? உன்னால தேவ சமூகத்துக்கு போகவே முடியலையா? ஆண்டோடைய சமூகத்துல முழங்கால் படியிட முடியலையா? அந்த தேவ பிள்ளைகளை கர்த்தர் சொல்றாரு, உங்க தீமைகள் எல்லாம் இந்த மாதத்துல ஒட்டிக்க போகிறார். அல்லேலூயா. கட்டுகள் அறுக்கப்பட போகிறது. அந்த கால வல்லமைகள் உடைக்கப்பட போகிறது. சத்துருவின் கிரியைகள் முறிக்கப்பட போகிறது. ஒரு தேவனுடைய சமூகம் இந்த மாதம் முழுவதும் நம்மளை பாதுகாக்க போகிறது. ஆண்டோடைய சமூகம் நம்மளை நடத்த போகிறது. அல்லேலூயா. கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்லுவோமா? உங்க சமூகம் கூட வருகிறதுக்காய் நன்றி ராஜா. உங்க சமூகங்களை நடத்துகிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. தேவனுடைய சமூகம் இந்த மாசம் ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல், என் சமூகம் உனக்கு முன்பாக செல். ஆமா, அவர் சமூகம் முன்பாக சென்னா, அதாவது அவருடைய சமூகம் முன்பாக சென்றாலே நமக்கு என்னென்ன காரியங்கள் தடைப்பட்டதோ அத்தனை காரியங்களையும் இந்த மாதம் கர்த்தர் கைகூடி வர பண்ண போகிறான். கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லாமா? உனக்கு தடைப்பட்ட காரியம், உனக்கு தடுத்து நிறுத்தப்பட்ட காரியம், இது வரைக்கும் நீ ட்ரை பண்ணி உனக்கு தடையான காரியத்தை என் ஆண்டவர் இந்த மாதத்துல உனக்கு அதை நிறைவேற்றி முடிக்க போகிறார். கையை தட்டி அப்பாவுக்கு இன்னைக்கு இந்த மாதம் நடக்க போகுது. இந்த மாதம் ஒரு அற்புதம் நடக்க போகுது. இந்த மாதம் ஒரு அதிசயம் நடக்க போகுது. ஒரு வல்லமை. இந்த மாதம் என் ஆண்டவருடைய சமூகம் இறங்கி வருது. இப்போ இறங்கி வருது. முதல் நாளே இறங்கி வராரு. முதல் நாளே சமூகம் இறங்கி வருது. பெற்றுக்கிறங்க. முதல் நாளே சமூகம். இறங்கி வருது. நிரப்புறாரு பாருங்க. இந்த முதல் நாளிலே, இந்த 7வது மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தருடைய சமூகம் இறங்கி வருகிறது. அவருடைய சமூகம்
நமக்கு முன்னாடி 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 போகிறது. ஓ, தடைப்பட்ட காரியங்களை கர்த்தர் இந்த மாதத்துல நமக்கு முன்னாடி போய் காரியங்களை நன்மையாய் முடிய பண்ண போகிறார். 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 ஓ, நன்மையாய் முடிய பண்ண போகிறார். இத்தனை நாள் வேதனையோடு வலியோடு பாரத்தோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம், ஓ வேதனையோடு இருக்கலாம். உன் வேதனையை இந்த மாதத்துல கர்த்தர் மாற்ற போகிறார். உன் கண்ணீரை கர்த்தர் இந்த மாதத்துல மாற்ற போகிறார். உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வருது. ஏன்னா தேவ சமூகம் நம்ம வீட்டுக்குள்ள இறங்கி வருது. ஓ, விடுதலை தருகிற தேவன் நமக்காக இறங்கி வருகிறார். ஓ, அற்புதம் செய்கிற தேவன் நமக்காக இறங்கி வருகிறார். நம்மை நடத்துகிற தேவன் நமக்காக இறங்கி வந்து ஒரு பெரிய மாற்றத்தை தர போகிறார். அல்லேலூயா. கையை தட்டி அப்பா ஒரு நன்றி சொல்லலாமா? என் டாடிக்கு ஒரு நன்றி சொல்லலாமா? அல்லேலூயா. Thank you Jesus. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். 17வது வசனத்தை வாசிங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன வார்த்தையின்படியே செய்தே, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. அவர் தான் அழைத்தார். முச்செடி நடுவில் இருக்கிற மோசே அவர் தான் அழைச்சார். அவர் அழைச்சி மோசே சொல்றாரு, என்னால போக முடியாது, நான் திக்குவாய் மந்த நாவு என்னென்னமோ சொல்லி பார்த்தார். ஆனாலும் ஆண்டவர் தீர்மானம் பண்ணினதுதான். அதை யாராலையுமே மாற்ற முடியாது. மோசே தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சகனா இருக்கணும்னு தேவன் தீர்மானம் பண்ணினார். அல்லேலூயா. அந்த ரட்சகன் தான் அந்த ஜனங்களை வெளியே கொண்டு வரணும்னு கர்த்தர் தீர்மானம் பண்ணினார். ஆனா ரட்சகன் வெளியே கொண்டு வந்தாலும், ஓ தூதனானவர் ஆகிய இயேசு கிறிஸ்து முன்னும் பெண்ணுமா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தார். அல்லேலூயா. அதே போலதான் ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக. அல்லேலூயா. அல்லேலூயா. கோபப்படுறவர் தான் கோபப்படுவார் தான். அவருடைய கோபமோ ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய சாந்தம். அல்லேலூயா. அவருடைய தயவோ நீடிய சாந்தம். கோபம் ஒரு நிமிஷம் தான். கோபம் அப்படி அந்த செகண்ட்ல வந்துடும் கோபம். அப்படி பார்த்த உடனே சோதோம் குமரா பட்டணத்தை இவன் கூக்குறல், இவன் பண்ற அக்கிரமம், இவன் கூக்குறல் என் சமூகத்தை எட்டுது, இவன் கூக்குறல் அக்கிரமம் என் சமூகத்தை எட்டுது, சோதோம் குமராவை முடிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டாரு, முடிச்சுட்டாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. கோபம் ஒரு நிமிஷம் தான். ஆனாலுமே கர்த்தருடைய சமூகம் அந்த இடத்துல லோத்தை பாதுகாத்து. அல்லேலூயா. ஆபிரகாம் லோத்துக்காக என்ன பண்ணாப்புல, ஜெபம் பண்ணாப்புல, ஆண்டவரே 50 நீதிமான், ஆண்டவரே 40 நீதிமான், ஆண்டவரே 30 நீதிமான், ஆண்டவரே 1 நீதிமான் அப்படியே சொல்லி வரும்போது கடைசியா அந்த 1 நீதிமான் இருந்து அழிப்பீரான்னு கேட்ட உடனே அந்த லோத்துவின் ஃபேமிலிக்காக தூதர்கள் இறங்கி வந்து அந்த லோத்துனுடைய ஃபேமிலியை அவன் சொல்றான், எனக்கு பக்கத்துல இருக்கிற சோவானுக்கு நான் போயிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அங்க அந்த சோவானுக்கு அனுப்பி, அதே நல்லா கேட்டுக்குங்க, அங்க போறாரு. வெளியே போன உடனே அவங்க ஃபேமிலி வெளியே போன உடனே சோதோம் குமரா பட்டணம் அழிக்கப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க பாருங்க, கூக்குரல் தேவ சமூகத்தை எட்டும், அக்கிரமமான கூக்குரலும் எட்டும், தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்துல எடுக்கிற கூக்குரலும் எட்டும். அல்லேலூயா. தேவ சமூகத்துல இடுற கூக்குரலும் எட்டும், நம்ம இடுற கூக்குரலும் தேவ சமூகத்துல என்ன பண்ணும், எட்டும். அல்லேலூயா. அக்கிரமம் பண்ற கூக்குரலும் எட்டும், தேவ சமூகத்துல காத்திருந்து மனக்குமுறலோட நம்ம விடுகிற அந்த தேவ சமூகத்துல நம்ம கொடுக்கிற அந்த கூக்குரலும் எட்டும். ரெண்டுத்துக்குமே இறங்கி வருவார். நன்மைக்கும் இறங்கி வருவாரு, தீமைக்கும் இறங்கி வருவார். நன்மைக்கும் சரி கட்டுவாரு, தீமைக்கும் சரி கட்டுவார். நீதிமானுக்கும் பூமியிலே என்ன பண்ணப்படும், சரி கட்டப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. சமூகம் நமக்கு முன்னாடி போகணும். அந்த சமூகத்தோடு நீங்களும் நானும் வாழணும். அல்லேலூயா. அவர் இல்லாத வாழ்க்கை, அவர் இல்லாத சமூகம், அவர் இல்லாத நேரம் ஒண்ணு கூட நம்ம லைஃப்ல என்ன இருக்காது, நல்லாவே இருக்காது. லைஃப் ஒரு எப்படி சொல்றது, ஒரு என்ஜாய்மெண்டாவே இருக்காது. டேடி உங்க கூட வந்துட்டா உங்க லைஃப் வேற மாதிரி இருக்காங்க. அல்லேலூயா. டேடி சமூகத்துல நீ டெய்லியும் காத்திருக்கிற, முழநாள் படிக்கிற, டெய்லியும் ஜெபிக்கிற, வேதத்தை தியானிக்கிற, வேதத்தோடு கூட ஆண்டவரோடு கூட டெய்லியும் நீ பேசுறன்னா உன்னை நடத்துகிற விதம் அது வித்தியாசமா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. முதல்ல என் சமூகம் உனக்கு முன்பாக, என் சமூகம் முன்பாக செல்லும். 2வது ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம்
ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 63ஆம் அதிகாரம் 63ஆம் அதிகாரம் வாசிக்கிறீங்களா? ஒரு ஆள் 69வது வசனத்தை வாசிங்க. வாசிங்க 63:9. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 63:9. Thank you, Jesus. Thank you. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தம் தமது பரிதாபத்தின் நிமித்தம் அவர்களை மீட்டு பூர்வ நாட்கள் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். அல்லேலூயா. அவர்கள் என்ன பண்ணாரா? தூக்கி சுமந்து வந்திருக்கிறார். யார? இஸ்ரவேல் ஜனங்களை. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாரா? தூக்கி சுமந்து வந்தாரு. சுமந்து வருகிற தெய்வம் இங்க அவருடைய, அதாவது நல்லா பாத்தீங்கன்னா அவருடைய சமூகத்தின் தூதனானவர்னு பைபிள்ல எங்கெல்லாம் போட்டிருக்கோ அந்த தூதனானவர்னு போடுறதுதான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தூதனானவர்னு போடுறோம் இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து என்னவா இருக்கிறாரா? ரட்சகரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ரட்சிப்பின் தெய்வம் அவர் தானே. அப்ப இங்க என்ன போட்டிருக்குன்னா அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அல்லேலூயா. அவர் சமூகத்தின் தூதனானவர், நம்ம சமூகத்தில் இருக்கிற இயேசுவானவர் உங்களை என்னையும் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, தீமையான காரியங்களிலிருந்து நம்மளை மீட்டெடுத்து ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்ம அந்த தூதனானவருடைய சமூகம் நமக்கு வேணும். தூதனானவருடைய சமூகம் நமக்கு வேணும். அந்த சமூகம் நமக்கு இருந்தா, அந்த சமூகத்துல நம்ம காத்திருந்தா நன்மைகளை பெற்றுக் கொள்ளலாம். அல்லேலூயா. அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் ஒரு சமூகம் போச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா கானானை சுதந்திரத்து, பாலும் தேனும் ஓடுகிற தேசமான கானானை சுதந்திரத்து கொண்டாங்க. அல்லேலூயா. இப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரா? இங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் கூட ஆண்டவர் இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். என் கூட ஆண்டவர் இருக்கிறார். உங்க கூட இருக்கிறாரா? சத்தமா சொல்ல மாட்டேன்றீங்களா? அல்லேலூயா. இருக்கிறாரா? கையை நல்லா சத்தமா. என் கூட இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. என் கூட ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார்னா அவர் ரட்சிப்பின் தெய்வம். நம்மள ரட்சிப்புக்குள்ள நடத்துகிற தெய்வம். நீங்க இந்த 8வது வசனத்தை வாசிங்க. அவர்களின் ஜனத்தான் என்றும் வஞ்சனை செய்யாதிருக்க இருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு ரட்சகரானார். அல்லேலூயா. திரும்ப அந்த வசனத்தை வாசிங்கப்பா. அவர்கள் என் ஜனத்தார் என்றும் ரட்சகரானார். இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர். பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறவர்கள் மோசே. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு நிழல், புதிய ஏற்பாட்டு நிஜம். அப்போ அந்த நிழலாட்டத்தை காட்டி அப்படியே நமக்கு நிஜத்தை காட்டுறாங்க. அல்லேலூயா. இப்ப நீங்க வேதத்தை நல்லா வாசிச்சீங்கன்னா நமக்கு நிறைய விஷயங்களை புரிஞ்சு கொள்ளலாம். அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு என்னவா இருக்கிறாரு? அவருடைய சமூகம் நம்மளை ரட்சிப்புக்குள்ள நடத்துகிறது. அல்லேலூயா. அவருடைய சமூகம் நம்மளை எதுக்குள்ள நடத்துதான்? ரட்சிப்புக்குள்ள நடத்துதான். நான் சமூகத்தின் தூதனானவர் நம்ம கூட இருக்கணும். அல்லேலூயா. அடுத்தது என்னாகம புஸ்தகம் என்னாகும் 10:9 வாசி. 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கும். உங்களை போகும்போது முழக்க கடவீர்கள். அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நினைவு கூறப்பட்டு, அதாவது இங்க தேவனுடைய சமூகத்துல நம்ம நினைவு கூறப்படுறோம். என்ன பண்றோம்? நினைவு கூறப்பட்டு. நீ யுத்தத்திற்கு போகும்போது
பூரிகையை பெருந்தொனியா வாசிக்கணும். பெருந்தொனியா வாசிக்கும் போது தேவ சமூகத்துல நாம என்ன பண்ணப்படுறோமா, நினைவு கூறப்படுறோமா. நம்ம ஜெபிக்கிறப்போ தேவனுடைய சமூகத்துல மனுஷங்க கிட்ட போய் தயவு செஞ்சு கதறாதீங்க. மனுஷங்கிட்ட போய் உங்க வேதனையை சொல்லி 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 அழாதீங்க. மனுஷங்க கிட்ட போய் நீங்க சொன்னீங்கன்னா மனுஷனுடைய அந்த காரியம், நீங்க சொல்றதான காரியம் நமக்கு கண்ணியை வருவிக்கும். ஆனா தேவ சமூகத்துக்கு போய் நீங்க கூக்குரல் பெரிய துணியாய் தேவ சமூகத்துல வெயிக்கிற விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிற தேவன் அதை நினைவு கூறுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. கையை தட்டி அப்பாவு அதை நினைவு கூர்ந்து நமக்காக இறங்கி வந்து ஒரு பெரிய மாற்றத்தை தருகிற தேவன். விசுவாசிக்கிறீங்களா? 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 என் வாழ்க்கையில ஏசு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. எங்க வாழ்க்கையில ஏசு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. நினைவு கூறப்பட்டு தேவ சமூகத்துல நினைவு கூறப்படுறோம். அல்லேலூயா. நினைவு கூறப்படுறாங்க இஸ்ரவேல் ஜனங்க, நினைவு கூறப்படுறாங்க. இஸ்ரவேல் ஜனங்க தான் நினைவு கூறப்படுவாங்களா? இல்லைங்க, உங்களை என்னையும் நினைக்கிற தெய்வம். அல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக அவர் என்ன பண்ணார்? மரணத்தை ருசி பார்த்த தெய்வம், மரணத்தை ஜெயித்த ஆண்டவர் உங்களை என்னையும் இந்த மாதம் முழுவதும் அவர் சமூகத்துல நடங்க. அவர் சமூகத்துல நடங்க. காலையில எழுந்த உடனே முதல் நாள் படிட்டு போய் உக்காந்துருங்க. டேடி நான் வந்துட்டேன், டேடி நீங்க வாங்க டேடி. அல்லேலூயா. நான் வந்துட்டேன். உமது சமூகம் வரும்போதெல்லாம் என் கண்ணீர் எல்லாம் மாறுகின்றது. உமது சமூகம் வரும்போதெல்லாம் என் கண்ணீர் எல்லாம் மாறுகின்றது. உமது சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி, உமது சமூகத்தில் பேரானந்தம் ஒரு நாளும் மாறாதையா, ஒரு நாளும் மாறாது மாறாது மாறாது. உம் சமூகமே, உம் சமூகமே, உமது சமூகம் வரும்போதெல்லாம் என் கண்ணீர் எல்லாம் மாறுகின்றது. அப்பா சமூகத்துக்கு போங்க, போங்க. போன மாசம் ரொம்ப தடையா இருந்ததா? இந்த மாசம் இன்னும் 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 அதிகமா போங்க. இன்னும் அதிகமா அப்பா சமூகத்துக்கு போங்க. இன்னும் அப்பாவோடு கூட இருங்க. இன்னும் அப்பாவோடு கூட பேசுங்க. டேடி உங்க சமூகம் இல்லாம நான் வெளியே போக மாட்டோம்பா. உங்க கூட பேசாம நான் ஒரு காரியத்தை செய்ய மாட்டோம்பா. உங்க கூட நான் இடைப்படாம நான் எங்கேயும் போக மாட்டேன் டேடி. உங்க சமூகத்துல முதல் ப்ரையாரிட்டி தேவ சமூகம். அல்லேலூயா. அதிகாலை என்னை தேடுகிறவன் கண்டடைவான்னு சொல்லப்பட்டிருக்கு நீதிமொழிகள்ல. அப்போ அதிகாலை தேடுகிறதான பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார்ல, கொடுத்திருக்கிறாரா இல்லைங்களாங்க? கொடுத்திருக்கிறார்ல. அப்படிப்பட்ட தேவ சமூகத்துக்கு நம்ம என்ன பண்ணோம்? காத்திருக்கணும். தேவ சமூகத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? நினைவு கூறப்படுவோம். அதே என்னாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனம் நான் முடிக்க போறேன். வேக வேகமா சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். 17:19 என்னாகமம் புஸ்தகம் 17:19 9வது வசனம். சாரி. அப்பொழுது மோசே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து இங்க 12 கோல் எடுத்துன்னு போய் தேவ சமூகத்துல வைக்கிறாங்க. தேவ சமூகத்தை, அதோட பெட்டி, உடன்படிக்கை பெட்டிக்கிட்ட வைக்கிறாங்க. 12 கோல். அந்த 12 கோல்ல துளிர்த்து பூ பூத்து வாதும பழங்களை கொடுக்குது. அல்லேலூயா. என்ன கொடுக்குதா? வாதும பழங்களை கொடுக்குது. இன்னைக்கு தேவ சமூகத்துக்கு போகிற நீங்களும் துளிர்ப்பீங்க, பூ பூப்பீங்க, பழத்தை கொடுப்பீங்க. அல்லேலூயா. கனி கொடுக்கிறவங்களா இருப்பீங்க. அல்லேலூயா. இது வரைக்கும் என் மரம் கனி கொடுக்கல, இன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? சுத்தப்படுத்துறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை சுத்தப்படுத்துறாரு. இன்னைக்கு நம்மளை கிளீன் பண்றாரு. இன்னைக்கு கொத்துறாரு. இன்னைக்கு கொத்து எரி போடுறாரு. எரு போட்டு தண்ணி ஊத்துறாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை கொத்தி எரு போட்டு தண்ணி ஊத்தி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை துளிர்க்க செய்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை துளிர்க்க செய்கிறார். அல்லேலூயா. நம்ம வாதும பூக்கள், அதாவது என்ன பண்ண போறோம்? பூ பூத்து வாதும பழங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கோலாய் கர்த்தர் நம்மளை மாத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன ஆண்டவர் மாத்துவார்? என் குடும்பத்தை ஆண்டவர் மாத்துவார். என் பிள்ளைகளை ஆண்டவர் மாத்துவார். என் தலைமுறை ஆண்டவர் மாத்துவார். என் ஜெனரேஷன் ஆண்டவர் மாத்துவார். ஓ, எங்க தெருவில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் அப்படியாய் மாற்றுவார்.
மாற்றுவார். எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களை அப்படி மாற்றுவார். சபைக்கு வருகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படி மாற்றுவார். ஒரு தேவ பிரச்சனை இறங்கி வருவதாக ஆண்டவர் ஒரு மகிமை இந்த நேரத்தில் மூடும்படியாய் ஜெபிக்கிற ராஜா. ஒரு வல்லமை இந்த இடத்துல நிரப்பும்படியாய் ஜெபிக்கிற கர்த்தருடைய மகிமை இந்த இடத்தை மூடட்டும் ஆண்டவரே. கர்த்தர் உங்களை நிரப்புகிறார். இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களை நிரப்புகிறார். இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களை நிரப்புகிறார். அந்த கோலை கர்த்தர் துளிர்க்க செய்கிறார். நம்ம கோலை கர்த்தர் துளிர்க்க செய்கிறார். நம்ம கோள்களை கர்த்தர் துளிர்க்க செய்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் மனுஷனுக்கு முன்னாடி நீ வெட்கப்பட்டிருக்கலாம், நீ அவமானப்பட்டிருக்கலாம், நீ இந்தை அனுபவிச்சிருக்கலாம், உன்னால எதுவுமே நடக்காதுன்னு நினைக்கலாம். ஆனா தள்ளப்பட்ட ஒன்னாதான் கர்த்தர் தலைக்கு மூளைக்கெல்லாம் மாற்றுகிறவரா இருக்கிறார். ஒன்னாதான் ஆண்டவர் குளிர்விட செய்ய போகிறார். ஒன்னதான் கர்த்தர் அலங்காரமான கிரீடமாய் மாற்ற போகிறார். நம்மை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மை அவர் அழைத்த தேவன் ஒரு நாளும் ஒரு போதும் கைவிடுகிறதில்லை. அல்லேலூயா. நம்மளை பூ பூத்து வாதும பழங்களை கொடுக்க வைக்கிறது. 12 கோல் வச்சாங்க. 12 கோல்ல எந்த கோலும் துளிர்க்கல. ஆனா ஆரோனின் கோல் துளிர்க்கப்பட்டு, ஆண்டவரால் அழைக்கப்படுகிற கோல் துளிர்க்கப்படும். ஆண்டவரால பயன்படுத்தணும்னு நினைக்கிற கோல் துளிர்க்கப்படும். தேவனால தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கலாம். எம்பட்டு இவ்வளவு நேரம் ஆண்டவர் அழைத்த அழைப்புக்கு நீ செவிப்படாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் உன் கோலை தேடிதான் வர போறாரு. உன் கோல் நிஜமா ஒரு நாள் துளிர்க்க போகிறது. உன் கோல தேசத்துக்கு கர்த்தர் தெரியப்படுத்த போகிறார். உன்னை அழைத்த ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தை ஒரு நாள் நிச்சயமாகவே உன்னை தேசத்துக்கு தெரியப்படுத்துகிற கோலாய், உன்னை துளிர்க்கிற கோலாய், உன்னை பூ பூக்கிற கோலாய், வாதம பழங்களை தருகிற கோலாய் என் ஆண்டவர் உன்னை மாற்ற போகிறது உறுதி. நிச்சயம் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவான். நிச்சயம் உங்களை கர்த்தர் பயன்படுத்துவான். ஆண்டவர் உங்களை நிச்சயம் பயன்படுத்தும். முதலாவது என் சமூகம் முன்பாக செல்லும். இரண்டாவது பாயிண்ட் சமூகத்தின் தூதனானவர். மூணாவது பாயிண்ட் தேவ சமூகத்தில் நினைவு கூறப்படுகிறோம். நாலாவது பாயிண்ட் தேவ சமூகத்தில் இருக்கிற கோல் துளிர்க்கும். அல்லேலூயா. தேவ சமூகத்துல இருக்கிற கோல் துளிர்க்கும். தேவ சமூகத்துல இருக்கிற நீங்களும் நான் துளிர்க்க செய். நம்ம எல்லாரும் நாங்கள் படியில் கர்த்தர் தாமே இந்த வசனத்தை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாரா. ஆமென். அல்லேலூயா. அப்படியே கொஞ்ச நேரம் கண்களை மூடி கொஞ்ச நேரம் கண்களை மூடி பாப்பா எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உங்க கோல்களை கர்த்தர் துளிர்க்க செய்கிறார். ஆசாரி பெட்டிக்கு முன்பாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஸ்தலத்துல வைக்கப்பட்ட கோல்களை ஆண்டவர் ஆசாரியனுடைய கோல்கள் ஆகிய ஆரோனின் கோலை துளிர்க்க செய்தது போல இனி உங்களை துளிர்க்க செய்ய போகிறார். இந்த மாதம் அவர் சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும். இந்த மாதம் அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும். அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிற தேவன். ஒரு மகிமை இந்த இடத்தை நிரப்பட்டோண்டேடி. ஒரு பிரச்சனை இந்த இடத்தை நிரப்பட்டோண்டேடி. வியாதியோடு கண்ணீரோடு வேதனையோடு உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு இன்னைக்கு கர்த்தர் ஒரு அற்புதமான விடுதலையை தரப்போகிறான். பாரமா இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் ஒரு விடுதலையை தரப்போகிறான். வேதனையோடு இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் ஒரு விடுதலையை தரப்போகிறான். கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிற உங்களுக்கு தேவ சமூகம் இறங்கி வந்து உங்க கட்டுகளை வேறு அறுக்கிறது. உங்க கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. அந்தகார வல்லமைகள் முறிக்கப்படுகிறது. சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. ஒரு மகிமை இடத்தை நிரப்புவதாக கர்த்தருடைய மகிமை இந்த இடத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே. உங்க மகிமை இந்த இடத்தை நிரப்பட்டும் தகப்பனே. உங்க மகிமை இந்த இடத்தை நிரப்பட்டும் ராஜா. உங்களுக்கு மகிமை உண்டாவதாக. சமூகத்தின் தேவன் இறங்கி வருகிறான். சமூகத்தின் தேவன் நம்ம கூட இறங்கி வருகிறான். சமூகம் இந்த மாதம் முழுவதும் என் தேவ சமூகம் உங்க கூடவே வரப்போகுது. அவர் உங்களை விட்டு விலக போறது இல்லை. உங்களை கைவிடுவ போறது இல்லை. அவர் மோசையோடு இருந்தது போல நம்மோடு கூட இருக்க போகிறார். நம்மளை நடத்த போகிறார். நம்மளை பாதுகாக்க போகிறார். நம்மளை விசாரிக்க போகிறார். நம்மளை பலப்படுத்த போகிறார். ஒரு தாய் தகப்பன் தன் பிள்ளையை தோல் மேலே சுமப்பது போல உங்களை ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும்
கர்த்தருடைய சுமந்து கொள்ளுவான். நிச்சயமா அவர் கர்த்தருடைய சுமந்து கொள்ளுவான். நிச்சயமா கர்த்தருடைய சுமந்து கொள்ளுவான். அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கப்படுவதாக. அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கப்படுவதாக. வியாதியின் கட்சிகள் உடைக்கப்படுவதாக. அந்தகார வல்லமைகள் உடைக்கப்படுவதாக. அடைப்பட்டிருக்கிற கர்ப்பங்களை கண்டு திறக்கக்கூடிய ஒரு மகிமையான வல்லமை இந்த இடத்துல நிரப்பப்படட்டும் ராஜா. Thank you Jesus. Thank you Dad. Thank you Abba. Thank you Abba. Thank you Abba. Thank you Dad. உங்க சமூகம் இந்த மாதம் எங்களை நடத்த போறதுக்காக ஸ்தோத்திரம். உங்க சமூகங்களை முழுவதும் நடத்த போறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய கரங்களில் எங்களை ஒப்புக்கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதா. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாம். ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னுண்ணிய ஐக்கியம் என்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. Thank you.